வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/1/2024 மார்கழி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். புத்தாண்டு ஆரம்பத்திலே எல்லா விஷயங்களும் கைகூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய அளவு மாறுதல்களை எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அந்த முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். தொழில் முறையான பயணங்கள் அனுகூலத்தை தரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற்றி சொல்லக்கூடியது நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறிது கவனம். அதேபோல் உத்தியோகத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத குழப்பத்தை தருவார். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அனுகூலமான அமைப்பு காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவுசெய்து கேட்டுக்கொள்வது நன்மை தரும். வண்டி வாகன மாற்றங்கள், தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். சுபகாரியத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் டக்குன்று பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. திடீர் எச்சரிக்கைகள் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் கோபதாபம் வேண்டாம். உத்தியோகம், படைப்பு, தொழில் ஏற்றம் பெறும். கலைத்துறையினர், படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் சிறிது கவனம். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். குடும்ப விஷயத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக அலைச்சல்கள் காணப்படும். சிலருக்கு பண விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. செல்வாக்கு உயர தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம், பெரிய அளவுக்கு அனுகூலம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். சுப செய்திகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடன் மட்டும் கோபம் வேண்டாம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். புதிய அறிமுகங்கள் பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலித்து தரும். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். வெளிவட்டாரத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக கோயில் குளங்களுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவான அமைப்பு தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம். ராகு கேது இருப்பதனால் 7ஆம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்த கேது இருப்பதனால் சிறிய கோபதாபங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தை தரும். குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் உறுதியான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.